ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரௌச்சர்ஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அதில் கிறிஸ்டல் ஹேங்கிங் பீடு வச்சு நம்ம எப்படி ஒரு ஃப்ளவர் டைப் தான் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போகும்போது தான் நான் ஊசியில் நூல் கோர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஹேங்கிங் பீடு எடுத்துக்கிறேன், கிறிஸ்டல் ஹேங்கிங் பீடு. ஓகேங்களா, நீங்களும் இதே மாதிரி எடுத்து பாருங்கள். இல்லை நீங்கள் நார்மல் டேப்லெட் பீட்லேயும் கூட இந்த டிசைன் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. டேப்லெட் பீடில் சேம் ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் கிளாத்தில் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அந்த கிறிஸ்டல் பீட்ஸ் நான் அந்த மாதிரி ஒரு பீடு லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் ஒரு பீடு லோட் பண்ணுறதுக்கு 2 பீடுங்க ஒரு தாராளமாக லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பீடு நம்ம லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, ஃபைனலாக இதில் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக. இந்த மாதிரி 2 பீடு எடுத்து லோட் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போகிறோம். ஓகேங்களா, பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன ரவுண்டாக போட்டுக்க, அந்த ரவுண்டுக்குள்ளேயே நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது பக்கத்துலேயே ஊசியை குத்தி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி 2 ஹேங்கிங் பீடு இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, லோட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் எங்கே ஆரம்பித்தோமோ அது பக்கத்துலேயே மறுபடியும் ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா, சேம் இதே மாதிரி தான் எல்லா பீட்ஸையும் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் பாருங்கள். மறுபடியும் அது பக்கத்துலேயே தான். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸ்லாம் நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போ மாதிரி தான் அது பக்கத்துலேயே ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி 2 ஹேங்கிங் பீடு லோட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 2 பீடும் லோட் பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிள் பீட்ஸுக்கும் நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட நீங்கள் இந்த மாதிரி 2 பீடாகவும் லோட் பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிள் பீட்ஸாக லோட் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது நம்மளோட இஷ்டம் தான். ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பீட்ஸை லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எங்கே ஆரம்பிச்சோமோ அது பக்கத்துலேயே ஊசி குத்தி எடுத்து கீழே ரிட்டனுக்கு கொண்டு போய்க்கிறேன். சேம் இதே மாதிரி சின்ன ரவுண்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, சின்ன குட்டியாக ஒரு ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டுக்குள்ளேயே ஊசி லோட் பண்ணிவிட்டு பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் பண்ணுறதை பாருங்கள். நான் பண்ணுறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. வெரி சிம்பிள் தான். ஓகேங்களா, நம்ம எங்கே ஆரம்பிக்கணுமோ அதே பக்கத்துலேயே ஊசியை குத்தி கீழே ரிட்டனுக்கு கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா, நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். எல்லா பீட்ஸுமே க்ளோஸாக ஒன்றா இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ தான் இந்த ஃப்ளவரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதே ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஃப்ராகில் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஃபேன்சி ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா சென்டர்லேயே இந்த மாதிரி கேப் இருந்துச்சு. அந்த நேரத்துக்கும் நீங்கள் மறுபடியும் ஊசி குத்தி எடுத்துகிட்டு 2 பீட் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கிட்ட இங்கிட்ட ஷேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று மேலே ஒன்று கீழே. அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, நான் ஒர்க் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி சென்டர் கேப்லேயும் நான் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எதாவது சைடில் அந்த மாதிரி எதாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி அந்த நேரத்துக்கு ஊசி குத்தி எடுத்துகிட்டு 2 பீடு லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி எங்கே ஆரம்பித்தோமோ அது பக்கத்துலேயே ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. புதுசு புதுசாக நம்மளே டிசைன் க்ரியேட் பண்ணுறது தான். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோச் ஒர்க்கான மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் வாங்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் ப்ரோச்சஸ் ஒர்க்கு. ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் நம்மகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா சேரீயில் இருக்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோச்சஸ் மெட்டீரியல் வாங்கி டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா, நான் சொல்லிக் கொடுக்க சின்ன சின்ன டிப்ஸில் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஊசி ஒரு பக்கம் குத்தி எடுத்துட்டேன். ஓகேங்களா, எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2-3 டைம் ரொட்டேட் பண்ணிக்கிறோம். அந்த பீட்ஸ் எல்லாமே ஒன்றா அந்த மாதிரி சேர்த்து 2-3 டைம் கீழே அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் நமக்கு அப்படியே நெருக்கமாக அப்படியே இருக்குது, டைட்டாக இருக்குது. ஓகேங்களா, எங்கே ஆரம்பிச்சோமோ மாதிரி அது பக்கத்துலேயே ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போயிருக்கோம். இந்த ரொட்டேட் பண்ணுறது நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம ஃப்ளவர் எல்லாம் மேக் பண்ணும்போது நான் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ் நம்ம அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஹேங்கிங் டைப் கொடுத்துக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் பார்த்திங்கன்னா சைடில் சுற்றி நீங்கள் சீக்வன்ஸ் கொடுக்குறீங்கனாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1.5 இன்ச் டியூப் பீடு லோட் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எது வேணால் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், 5mm பீடு கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எது வேணால் கொடுத்துக்கலாம். இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1.5 இன்ச்சு டியூப் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 8mm பீடு இந்த மாதிரி கீழே கொடுத்துக்கிறேன். ஸோ அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் சுகர் பீடுன்ட்டு இல்லை, 3mm 5mm ஸோ எது வேணால் கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு டேப்லெட் பீடு கொடுத்து டிசைன் க்ரியேட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுகர் பீடு லோட் பண்ணிக்கிறேன். அந்த சுகர் பீடை விட்டுட்டு ரிட்டன் அந்த 8mm பீடுக்குள்ளேயுமே டியூப் பீடுக்குள்ளே ஊசி வந்து இந்த மாதிரி லோட் பண்ணி ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன் ஓகேங்களா. ஊசி இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு ரிட்டன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன் ஓகேங்களா. இப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அதை பக்கத்துலேயே மாதிரி ஊசி குத்தி கீழே இந்த மாதிரி ரிட்டன் கொண்டு போய்க்குங்க. ஸோ இந்த மாதிரி ரிட்டன் கொண்டு போகும்போது ஒரு ஃபிங்கர் லைட்டாக வந்து இந்த நூலை மாட்டி அழுங்காமல் விட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு நீட்டாக வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து அதே மாதிரி அது பக்கத்தில் மாதிரி ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு பீடு சேம் அதே மாதிரி ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் டியூப் பீடு வந்து லோட் பண்ணிக்கிறோம். அடுத்து 8mm பீடு சுகர் பீடு ஓகேங்களா. இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் இந்த ஹேங்கிங் பீடு இல்லாமல் இதை சுற்றி வந்து நீங்கள் சீக்வன்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம், எது வேணால் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கிங் கிளாத் ஃப்ளவர் செய்கிறீங்க அப்படின்னா சென்டரில் இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் அந்த ஃப்ளவரும் கூட நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ ஓகேங்களா. இது மாதிரி வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டியெல்லாம் நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து அதே மாதிரி கற்றுக்கங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே வீடியோஸ் நான் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து சேம் அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் அந்த மாதிரி ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன் ஓகேங்களா. நான் பண்ணுறதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்பவே ஈஸியானது தான். இப்போ அடுத்து ஃபைனலாக முடிக்கும்போது நம்ம அப்படியே வந்து பேக் சைடு திருப்பி 2-3 தையல் போட்டு நாட் போட்டு முடிக்காமல் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து நார்மல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த பீட்ஸ்லாம் அங்கிட்ட இங்கிட்டு சேர்க்காது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஊசி குத்தி எடுத்துகிட்டு மறுபடி வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி கிளாத்தில் நார்மலாக ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் நம்ம ஹேங்கிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாமல் அப்படியே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஓகேங்களா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.